நீங்கள் ரொம்ப நல்லவங்க. அடுத்தவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு வைக்கிறீங்க. அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ண தப்பை செல்ஃப் அக்யூஸ் பண்ணிக்கிங்களா? உங்களை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்களா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்மக்குள்ளே இருக்கிற தப்பை நம்ம மன்னிச்சிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி. அதுக்கு பெஸ்ட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். கண் மூடிக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்களை அப்படியே திருப்பி சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு, நான் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச தப்பை என்னை மன்னிச்சிரு. ஒரு தடவை இருந்தாலும் சரி, 2 தடவை இருந்தாலும் என்னையும் மன்னிச்சிரு. என்னோட இன்னர் வாய்ஸில் என்னோட எண்ணத்தையும் என்னோட வாய்ஸையும் வார்த்தையும் மதிக்காமல் போனதுக்காண்டி என்னை மன்னிச்சிரு. என்னை யாருன்னு எனக்கு புரிய வச்சது, ஆனால் அதை மதிக்காமல் போனதுக்காண்டி என்னை மன்னிச்சிரு. நோன்றதை பல இடத்துல நான் சொல்லணும், ஆனால் சொல்லாமல் நான் போனதுக்கு, மனசு மீறி நான் போய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிரு. என்னை முழுமையாக புரிய வச்சதுக்கு, அதை அவனை புரியாமல் நான் போனதுக்காண்டி என்னை மன்னிச்சிரு. இது மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களை நீங்கள் மன்னிச்சிருங்க. நான் தெரிஞ்சும் தெரியாத செஞ்ச தப்பு பல தடவை நம்ம பண்ணியிருப்போம். அதை என்னை மன்னிச்சிரு. 1 தடவையாவோ 2 தடவையாவோ இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை மன்னிக்கிறீங்க. உங்களை நீங்கள் மன்னிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பூரிப்பான ஒரு மனசு கிடைக்கும். ஒரு சந்தோஷமான மனநிலை கிடைக்கும் போது உலகமே உங்கள் கையில் இருக்கும். முதல்ல உங்களை நீங்கள் மன்னிங்க. மித்தெல்லாம் தானாக கிடைக்கும். லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போவீங்க. செல்ஃப் அர்கியூனஸ் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களை மன்னிச்சிங்களான்றதை இப்போ யோசிங்க.